அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கடவுளை முழுமையாக நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? எப்போ உணர்ந்திருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? இந்த கதையில் வர ஒருத்தர் எப்போ உணர்ந்தாரு, எப்படி உணர்ந்தாருன்னு பார்க்கலாமா? கடவுள் மீது எவ்வளோதான் அதீத பக்தி மற்றும் அன்பு வச்சிருந்தாலும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் மனசார நம்பணும். அந்த நொடியே கடவுளை நாம் முழுமையாக உணர முடியும். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க இந்த குட்டி கதையை எல்லாரும் அவசியம் கேளுங்க. ஒரு ஊரில் தீவிரமான சிவபக்தர் ஒருத்தர் இருந்தார். சிவனை தவிர எந்த கடவுளையும் வேண்டாம சிவபெருமானை மட்டுமே வேண்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு வெகு நாட்களாகவே ஒரு மனக்குறை இருந்தது. அது என்னன்னா, பல ஆண்டுகளாக சிவபெருமானை வேண்டிட்டு வரேன், ஆனால் தனக்கு சிவனோட தரிசனம் கிடைக்கலையே அப்படிங்கிறது தான். தன்னோட வேண்டுதலை சிவபெருமான் ஏற்கலை, நிறைவேற்றலை என்று அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இதனால் சைவத்தில் இருந்து வைணவத்துக்கு மாறி மகாவிஷ்ணுவை வழிபட தொடங்கினார். தன் வீட்டு பூஜை அறையில் இருந்த சிவபெருமானோட சிலையை எடுத்துட்டு போய் பரன் மேலே தூக்கி வச்சுட்டு வீட்டில் புதிதாக விஷ்ணு சிலையை வச்சு அதற்கு பூஜை செய்ய தொடங்கினார். விஷ்ணுவோட சிலைக்கு சாம்பிராணி தீப தூபங்கள் எல்லாம் காட்டினார். அதனால் சாம்பிராணியோட நறுமணம் வீட்டோட மூளை முடுக்கெல்லாம் போச்சு. இதை கவனித்த அந்த பக்தன் உடனே அந்த பரன் மேலே ஏறி அங்கே இருந்த சிவபெருமானோட சிலையோட மூக்க இறுக்கமாக ஒரு துணியால் கட்டிட்டாரு. அடுத்த வினாடி சிவபெருமான் அந்த பக்தன் முன்னாடி தோன்றினார். சிவபெருமான் தன் முன் தோன்றியதை பார்த்து வியந்து போன பக்தர், இத்தனை நாளாக உன்னை வணங்கிய போதெல்லாம் காட்சி தராம இப்போது காட்சி தரதோட காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரு, பக்தனே, இத்தனை நாட்களா நீ என்னை பூஜித்தாயே தவிர அதில் நான் இருக்கிறதா நீ உணரவே இல்லை. அதை வெறும் சிலையாகத்தான் பார்த்த. ஆனால் இன்னைக்கு நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பின. அந்த நொடியே உன் முன்னாடி நான் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடவுளை பூஜிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அவர் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு முழுமையாக சரணாகதி அடையணும். இதுதான் கடவுளை உணர்வதற்கான சிறந்த வழி. இந்த குட்டி கதை மூலமாக கடவுள் இருக்கிறத நாம் எப்படி உணரலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலோட எப்போதும் இணைஞ்சிருங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.